அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து மூக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனைகளை தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம ஒவ்வொரு நோய்களாக பார்த்து வர்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு சைனசைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். சைனசைட்டிஸ் அப்படின்னா என்ன? நம்முடைய முக எலும்புகளில் அந்த மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறு சிறு பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளங்களில் காற்று நிறைந்திருக்கும். ஆனால் அந்த காற்று நீக்கப்பட்டு அதில் நீர் கோர்த்து கொண்டு விடும். அப்படி நீர் கோர்த்து கொள்ளுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய வலி, அதுதான் சைனசைட்டிஸ். சைனசைட்டிஸ் வந்துச்சுன்னா காலையில் எழுந்திருக்கும் போது என்ன ஆகும்? முகமெல்லாம் ஜிவு ஜிவு ஜிவுன்னு வலிக்கும், தலைவலி இருக்கும், தலை பாரம் இருக்கும். எழுந்திரிச்சு ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு நமக்கு தோன்றாது. இதுதான் சைனசைட்டிஸ். இது ஒரு 4 வகையாக சொல்லலாம். அக்யூட் கண்டிஷன், சப் அக்யூட் கண்டிஷன், கிரானிக் கண்டிஷன், ரெக்கரண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு திரும்ப, அதாவது உடனடியாக வர்றது, அடுத்தடுத்து வர்றது, தொடர்ந்து இருக்கிறது, அல்லது நீண்ட நாளாக இருக்கிறது, அல்லது ரெக்கரண்ட்டாக குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை அது வந்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் இதனுடைய இதுக்கு காரணம் என்ன? ஒருத்தருக்கு நீண்ட நாள் தொடர்ந்து சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா இது ஏற்படும். மூக்கிலே பாலிப்னு சொல்லக்கூடிய கட்டி வந்தால் வரும். அது அடுத்து அலர்ஜிகள் இதனால் வரும். இதனால் இது எப்படி உங்களுக்கு அறிகுறியாக தெரியும் அப்படின்னா, முதல்ல சொன்ன அந்த முகம் வலி, தலைவலி இதெல்லாம் சேர்த்து மூக்கிலே நீர் வடியும், அரிப்பு ஏற்படும், கண்கள் சிவந்து போகும். சரிங்களா? அடுத்து காய்ச்சல் ஏற்படும். இந்த சளி மஞ்சள், வெள்ளை, பச்சை அப்படின்னு கலர் கலராக வரும். மூக்கு அடைப்பு இருக்கும். இதுபோல் பல தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் இது சைனசைட்டிஸினுடைய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? முடிவுக்கு வரலாம். இதற்கு எந்த சிகிச்சை முறை நன்றாக இருக்கும்? நன்றாக இருக்கக்கூடிய ஒரே சிகிச்சை முறை ஹோமியோபதி. இதில் 0% பக்க விளைவுகள், எந்த பக்க விளைவும் கிடையாது. ஒன்று, நீங்கள் சரியான விகிதத்தில் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த மருந்தை எடுத்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அது உங்களுக்கு வராது. அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடலாம். மற்ற மருந்துவத்தை போனீங்கன்னா அதை பற்றி சித்தா ஆயுர்வேதாவை விட ஆங்கில மருத்துவத்தில் இதற்கு சர்ஜரி தான், அல்லது ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சர்ஜரி பண்ணினாலும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆகையினால நண்பர்களே, இதுபோல் சைனசைட்டிஸை முற்றிலும் குணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை பாருங்கள். அப்படி அங்கே போகிறதுக்கு முடியலை அப்படின்னா உங்கள் வீடு தேடியே மருந்து நாங்கள் அனுப்பிச்சி கொடுக்குறோம். இந்த வீடியோ கீழே ஓடக்கூடிய ஸ்க்ரோலிங்கில் சர்வம் ஹெல்த் கேர் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா, செல் நம்பர் 9176380403 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு, முதல்ல நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி எங்களோட பேசுகிறீங்கன்னா கேட்குறீங்க, நீங்கள் யாருன்னு அறிமுகப்படுத்தி கொள்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 வருஷங்களாக என்னோட தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் யாருமே சார் நான் சுகந்தி கணேசன் பேசுகிறேன், நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு யாருமே என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. எந்த ஊருன்னு சொல்கிறதில்ல, மொட்டையாக பேசுகிறீங்க. ஸோ நாம் ஒரு விழிப்புணர்வு தான் கொடுக்குறோம். அதனால் உங்களை முதல்ல அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் யார், என்ன இது, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க,
அப்படின்னு கேட்டு, இது மாதிரி நீங்கள் யார் பேசுகிறீங்க, டாக்டர் தான் பேசுகிறீங்களா இல்லை அசிஸ்டண்ட் பேசுகிறீங்களான்னு அது கேளுங்க. கேட்டு உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக எழுதியோ அல்லது வாட்ஸ்அப்போ எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜோ பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி உங்களை கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டுட்டு உங்களோட பேசி உங்களுக்கான மருந்தை கூரியரில் அனுப்பிச்சி கொடுப்போம். தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக முற்றிலும் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடலாம். சர்ஜரி என்பதே உங்களுக்கு தேவைப்படாது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகா யூடியூப் சேனலுக்கு நன்றி. வணக்கம்.